ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. ஐ எம் தச்சு. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் போகிற நாள் ரொம்பவே நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷாப்பிங் பண்ணி வச்சாதான் அந்த போகிற டயத்துக்கு எல்லாமே எடுக்க முடியும். இல்லைன்னா நான் அதை மறந்துடுவேன் இதை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இருக்கோம். அதுக்கு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இங்கே மேலே கூட நாங்கள் இது சூட்கேஸ் வச்சிருக்கோம். அதில் தான் எனக்கு ஒன்றும் அம்மாவுக்கு ஒன்றும் வச்சுருக்கேன். நான் ஒன்று தள்ளிட்டு போவேன், அம்மா ஒன்று தள்ளிட்டு போவேன். ஆமாம், அதில் 3 சூட்கேஸாக இருக்கும்ல. அது ஆஃபரில் இருந்துச்சு. அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. அதில் தான் நான் ஆர்டர் போட்டு தச்சிக்கு ஒன்றும் எனக்கு 2. எனக்கு ஒன்று அம்மாவுக்கு 2. அம்மா 2 கையில் அப்படியே நவுத்திட்டு வந்துருவாங்க. நான் ஒரு பட்டன் அணிக்க அதை எடுத்து அப்படியே நவுத்திட்டே வந்துட்டு. ஆமாம், அதனால தச்சும் சீக்கிரமாக எங்கள் கூட வந்துடுவான். என் தங்கம் ஸ்கூல் முடிச்சுட்டு இவங்க நான் ஸ்கூல் அப்போ முடிஞ்சு வரும்போது இவங்க அப்படியே என்னையும் போகும்போது கூட்டிகிட்டே போயிடுவாங்க. நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் அது முடிச்ச உடனே நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவேன். இப்போ நீங்கள் யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவீங்கல்ல, நீ ஊருக்கு போய் உங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன். ஓகே, அந்த ஓகேவா? ஹாப்பி தானே உங்களுக்கு? ஹாப்பி ஃபேஸ். அம்மா அவனை விட்டுட்டு போறோன்னு, அதாவது நாள் ரொம்ப பக்கத்துல வருதா, அதனால நான் அவனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு அப்படியே அழுதேவும் என் ஃபேஸ் அப்படியே மாறுது. எனக்கே நல்லா தெரியுது. அதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே கஷ்டமாயிருமா. அதனால நான் அதை நினைக்காம எவ்வளோக்கு எவ்வளோ இவன் கூட ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்துக்குவேன். அந்த விளாகெல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எது நம்மளோட வச்சிருக்கோம், அது 2 வருஷம் ஆகுதுல்ல. இதுக்கு அது எப்படி பளிச்சுன்னு தெரியுது. இது நல்லா இருக்குது. கேமரா குறைக்காம இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா 0.98 வரும். என்ன கலர் சொல்லுங்க. வேரியன்ட் 512 தான் வேணும் இல்லைங்களா? 12 512. ஆமாம், ஓகே, அது புக் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு. இப்போ எனக்கு என்ன கிஃப்ட்? உங்களுக்கு போலீஸ் பிராண்ட் பேக் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வேணாம். இல்லை, ஃபைனலி நம்ம ப்ரீ புக் பண்ணியாச்சு நம்மளோட இந்த மொபைல். எத்தனை தேதி லான்ச்சு? 9th 6th பிராண்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, 9th சேல் ஃபர்ஸ்ட். ஓகே, 9th தான் இந்த ஃபோன் நம்ம கையில் கிடைக்க போகிறது. வடிவேல் ஒரு படத்தில் இடுப்பு ஃபுல்லாக மணி கட்டிட்டு இருப்பார்ல, ஜல் ஜல் ஜல். நாங்கள் எங்கள் கிட்டுக்கு நைனா போன வருஷம் வேண்டிட்டு வந்தாங்க, கிட்டு பிறந்துக்கணும் நல்லபடியாக அப்படின்னு மணி வாங்கி கட்டுறேன்னு. அதான் அதுக்காக நாங்கள் மணி வாங்குறோம் கலன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோன் ப்ரீ புக் பண்ணிட்டு வந்தாச்சு. 8ஆம் தேதி வாக்கில் அந்த ஃபோன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 512 ஸ்டோரேஜ் தான் கேட்டிருந்தேன். ஆனால் அது இன்னும் லான்ச் ஆகலை, அது இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களாம். அவங்க அந்த ரியல்மி சைடே 6ஆம் தேதி வாக்கில் தான் லான்ச் பண்ணுறாங்க. நமக்கு இங்கேருந்து ஒரு 8ஆம் தேதி வாக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போய் மணி வாங்கிட்டு அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு வைக்கணும். ஸோ இந்த விளாக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டிக்கர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸ்டிக்கர்ஸில் ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் போட போகிறேன். அது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஷார்ட்ஸும் நான் உங்களுக்கு போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ பேச போகிறானோ. மௌன ராகமா என்னம்மா பேசுறது? பல்ல பாருங்க. என்னதான் பேசுறது? நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்றது? சரி, அப்ப கட் பண்ணிக்கலாமா?
இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இஎம்ஐயில் தான் போட்டிருக்கேன். ரெடி கேஷ் கொடுத்து நம்மளால் சடனாக போய் அவ்வளோது காசு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் ரிங்கு வேறு வாங்கிட்டு வந்தேன்னா அதனால் வந்துட்டு இஎம்ஐயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இனிஷியல் பேமெண்ட்டாக அதாவது புக் பண்ணுறோம் ப்ரீ புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 மட்டும் கட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 0 பேமெண்ட்டில் வந்து எனக்கு ஆஃபர்ஸ் வந்திருக்கான். அது ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தப்ப 40,000 ஆஃபர் ஏதோ வந்துச்சு. ஆனால் அப்போ வந்து இஎம்ஐ கட்டணும், டவுன் பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போனா நான் ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் போய் பார்த்துட்டு வந்தப்போ இது மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சரி திருப்பி ஒரு டைம் செக் பண்ணுங்க அப்படின்னப்ப ஓகே 0 பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அடி அப்படின்னுச்சு. இல்லைனா இப்போ அதில் ஒரு 10,000 இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகுமா, அதனால் இப்போ வந்து 0 பேமெண்ட் ஃபுல்லாகவே இஎம்ஐயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஃபுல் அமௌண்ட் என்ன, அந்த கேமரா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் வந்து அம்மு விளாக்ஸ் பளிச்சுன்னு அம்மு விளாக்ஸாக வரும். இப்போ வந்து டல்லாக அப்படியே புகை அடித்த மாதிரி அப்படி தானே இருக்குது. இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இன்னும் ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் இனிமேல் பளிச்சுன்னு ஒரு வீடியோ வந்துட்டு இனிமேல் நம்ம விளாகில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா சூப்பராக இருக்கும் நம்ம ஃபோனில். ஆனால் ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் ஏன் இப்படி ஆணுச்சு அப்படி தெரியல. உள்ளே நிறைய தூசி துப்பட்டா எல்லாம் உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதான் கிளம்ப வேண்டியது வெளியில் போயிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நைனா மலைக்கு போகிறாங்க. அந்த விளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாத்தா மலைக்கு போனோன்னே நாங்கள் எல்லாமே திருப்பியும் பலபடி எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஜாலியாக மூட்டை. இவனுக்கு வேற இங்கே KFC ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினத்தில். இதோ நாங்கள் அன்னைக்கு எங்கள் சித்தி அபியம்மா வந்தாங்க. நாங்கள் அங்கே போனோம். அம்மா வந்து இந்தாங்க தடுக்கலன்னு சொன்னேன்னே நான் பார்த்துட்டேன். தொடர்ந்துருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம்மா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து KFC வேணும்னா காரைக்கால் தான் அழைச்சிட்டு போவேன் பிள்ளைய. இல்லைன்னா இதோ அப்போ நம்ம 1 மந்த்ல இதோ நம்ம எங்கேயோ அபிமா வீட்டுக்கு போனோம். அப்போ வாணியம்பாடியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் அங்கே சாப்பிடலான்னு சொன்னேன். சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் நைட் ஏன் சாப்பிட முடியல? அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டோம். ஏன் சாப்பிடலான்னு பார்த்து சாப்பிட முடியல? அபியமா தான் உடனே வாங்கி தருவாளே. ஆனால் அப்போ 1 மந்த்ல வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நாகப்பட்டினத்தில் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம சாப்பிடாத டயத்தில் ஓப்பன் பண்ணனால இன்னும் நம்ம போவே இல்லை. நைனா மலைக்கு போயிட்டு வந்தவங்க தான் நம்ம KFC போய் நாங்கள் சாப்பிடுவோம். சிக்கன் லெக் பீஸு வெடுத்த இவனுக்கு இந்த பெருசு அதெல்லாம் வராது. சிக்கன் பக்கெட் சும்மா இருந்துச்சு. தாத்தா மாறுபடும் புள்ள காஞ்சி போய் கிடக்கு. சரி அது காஞ்சி போய் இருக்கிறனால அவனுக்கு சிக்கன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னோன்னே அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆகுறான்ல. நாளைக்கே போயிடுவாங்க. சரி ஓகே கைஸ், இந்த விளாக நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாட் வாட்டரை குடிங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டாடா.